Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Kitchen with Two Kids. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்க நல்லாவே இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோட தான் வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்கால ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆன மிச்சம் ஃபேமஸான பெட்டிஸ் ரெசிபியோட தான் வந்திருக்கிறேன். ஸ்ரீலங்கால ஈவினிங் ஸ்நாக்ஸ் ன்னு சொன்னா பெட்டிஸ், ரோல்ஸ், கட்லெட், சம்சா இது நாலுமே தான் ஃபேமஸ் ஆயிக்கும். அதுலயும் நான் ஆல்ரெடி கட்லெட் ரெசிபியும் ரோல் ரெசிபியும் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் அப்லோட் பண்ண போறது பெட்டிஸ் ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்ல நாங்க பெட்டிஸுக்கான கீமாவை செஞ்சு கொள்ளுவோம். அதுக்கு ஒரு பேன்ல எண்ணெய் ஊற்றி சூடாகட்டும். எண்ணெய் சூடாவினதும் வெட்டி வச்சிக்கிற வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், கருவேப்பிலை, அதோட வெள்ளைப்பூடு, லீக்ஸ் கொஞ்சமா அரிஞ்சு வச்சிக்கிறேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமா போட்டு வதக்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட்ல இதுல வெள்ளைப்பூடை போடுவோம். அது கொஞ்சம் பொரியட்டும். வெள்ளைப்பூடு நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்று கொடுக்கும். சில பேர் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போடுவாங்க. நான் இஞ்சி பேஸ்ட் போடல. இதுல நான் இன்னைக்கு விச் பெட்டிஸ் தான் நான் செய்யறேன். அதுக்காக ஃபிஷ்ஷோ இல்ல மீட்டோ எதுவுமே நான் சேர்க்கல. இதுல நாங்க இப்ப வெட்டி வச்சுக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இதை லேசா வதக்கிக்கோங்க. இதுக்கு நீங்க தேவைன்னு சொன்னா ஃபிஷ் சேர்த்துக்கொள்ளேலும், இல்ல பீஃப் சேர்த்துக்கொள்ளேலும், இல்லைன்னு சொன்னா நீங்க எக் கூட அவிச்சு சேர்த்துக்கொள்ளேலும். நான் இன்றைக்கு விச் தான் சேர்த்துக்கொள்றேன். இப்ப நான் உப்பு போட்டுக்கொள்றேன் தேவையான அளவுக்கு. லேசா வதங்கட்டும். இப்போ நாங்க கிழங்கு ஒரு சைடுல அவிச்சு ஆல்ரெடி சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கொள்றேன். அப்ப அந்த கிழங்கு அவிச்சு மேஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இல்லைன்னா சின்ன சின்னதாக நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நாங்க இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்னதான் பிள்ளைகளுக்கு நாங்க வெளியில வாங்கி கொடுத்தாலும் வீட்டுல செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆரோக்கியம் இல்லை இல்லையா? அப்ப இது மாதிரி நாங்க ஈவினிங் டைம்ல கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டோம்னு சொன்னா பிள்ளைகளும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருப்பாங்க. நாங்களும் செஞ்சு கொடுத்த ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். இப்ப நான் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்றேன் உரப்புக்காக வேண்டி. நான் மிச்சமா சேர்க்கல. எந்த பிள்ளைகள் பெருசா உரப்பு தின்ன மாட்டாங்கறதால. இப்போ நல்லா இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எங்களோட கீமா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தேவைன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கட்டர்த்தூளும் ஆட் பண்ணிக்கொள்ளேலும். நான் எந்த புள்ளைகள் பெருசு உரப்பு தின்னதுனால நான் ஆட் பண்ணல. நீங்க தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கொள்ளுவோம். சூடாய்க்கும். அப்ப குயிக்க பிளேட்டுக்கு மாத்தினா டக்குன்னு ஆறும். அதுக்காக வேண்டித்தான். புள்ளைகளை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்ப எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கொள்றேன். வளமையிலேயே நான் என்ன சாப்பாடு செய்ய போனாலும் எப்படித்தான் புள்ளையில கொஞ்சம் உரப்பு குறைவா எடுத்து வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு உரப்பு போட்டு எடுப்பேன். இப்ப நான் பெட்டிஸுக்கான மாவைத்தான் பிணைஞ்சு வச்சுக்கிறேன். இது வேற எதுவுமே இல்லை, மைதா மாத்தான், கோதுமை மா. அதுல உப்பு, பேக்கிங் பவுடர், தண்ணி, கொஞ்சமா எண்ணெய். நாங்க பூரிக்கு எப்படி பிணைவோமோ அதே மெத்தடுக்கு பிணைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் உருட்டுக்கட்டையோட வச்சு ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கொள்வோம்.
அங்கிட்டு சைடுல எங்களோட சின்ன மகள் எனக்கு பெட்டிஸ் பண்ணி தீக்கிறா. எல்லா வீட்லயுமே இப்படி குட்டீஸ் வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க இல்லையா? அப்படி டிஸ்டர்பா நினைக்க வேணாம், அவங்களையும் சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கும் கொஞ்சம் சாமானம் கொடுங்க, அவங்களும் ஒரு பக்கத்துல செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்காது. இப்ப நாங்க இப்படி பூரிக்கு மாதிரி பண்ணி எடுத்ததும் அதுல கொஞ்சம் தேவையான அளவுக்கு கறியை வச்சு கீமா வச்சு அப்படியே மடிச்சு, நிறைய பேர் பெட்டிஸ் பண்ற அச்சில செய்வீங்க மோல்ட்ல. நான் அந்த மோல்டெல்லாம் யூஸ் பண்ணல. எனக்கு இந்த சில்வர் டிஃபன் பாக்ஸ் தான் ஈஸியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு. இப்படி வச்சு கட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இந்த ஓரத்தை கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கொள்ளுவோம். இது உங்களுக்கு செட்டிஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அந்த ரெண்டையும் சேர்க்கக்குள்ள கொஞ்சமாக லேசாக தண்ணியை தடவிட்டு அதுக்கு போகிறோம் நீங்கள் ரெண்டையும் சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ பிரியாது பொரிக்க போல. இப்போ எங்களை பெட்டிஸ் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். அடுப்பு ஃபுல்லாக வைக்காதீங்க, போட்டதும் அப்படியே தீஞ்சிரும். அப்போ அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பறந்து பொரியணும் பெட்டிஸ், அப்பதான் பொரியறதுக்கு இடம் மிக்கும். இப்ப நாங்க பெரட்டி விட்டுக்கொள்வோம். இப்போ பொரிஞ்சிருச்சு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்திக்குது. இன்னும் கொஞ்சம் பொரியட்டும், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வரணும். அப்போதான் கொஞ்சம் கிறிஸ்பி ஆயிக்கும். பெரட்டி விட்டுக்கோங்க. இப்ப நாங்க இறக்கி கொள்வோம். நாங்க அடுத்த பெச்சையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். இந்த பெட்டிஸுக்கு ஈவினிங் நல்ல இஞ்சி போட்டு ஒரு டீ ஸ்ட்ராங்கா குடிச்சா அந்த மாதிரி காம்பினேஷன் ஆயிக்கும், சூப்பரா ஆயிக்கும். நீங்களும் உங்களோட வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா வீட்லயுமே ஈவினிங் ஒரு சின்ன பசி வரும். அந்த டைமுக்கெல்லாம் எங்களோட வீட்லயே நாங்க எப்படி செல்ஃபா எங்களுக்கு செஞ்சு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா ஒரு மன திருப்தி மீக்கும் எங்களுக்கு. எங்களோட மொறு பெட்டிஸ் ரெடி ஆகிருச்சு. என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.